1000 தான் டொனால்ட் ட்ரம்ப்ப பார்த்து கெட்டவன் அப்படின்னு உலகம் சொன்னாலும், அண்ணன் அமெரிக்காவே கெட்டவன் தானே! அந்த நாட்டோட புதிய அதிபர் எப்படி இருப்பாரு? அதே மாரி தான் இருப்பார். அப்படின்னு சிம்பிளா கடந்து போலாம். இருந்தாலும், இவர பொறுத்தவரையும் வெளிநாடுகள்ல எம்புட்டு சேட்டையோ, அத உள்நாட்டிலயும் சேட்டை. அதுல அமெரிக்காவோட கோரா ஏகப்பட்ட விஷயங்கள் அடி வாங்குது. அதுல முக்கியமா அடி வாங்குறது அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்கால உள்ள ஒரு முக்கியமான சிஸ்டம். ஏறக்குறைய இத வச்சு இவனுங்க செய்யாத அல்சாட்டியமே கிடையாது. அப்படி ஒரு ஏஜென்சி எஃபிஐயா அப்படின்னு கேட்டா, அவனுங்களுக்கும் அப்பனுக்கு அப்பன் அப்படின்னு சொல்லலாம். யுனைட்டட் ஸ்டேட் ஏஜென்சி இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட். இந்தக்குள்ள என்ன இருக்குன்னா, ஒண்ணும் கிடையாது. இதோட சாராம்சம் அப்படின்னு கேட்டா, நெஞ்சுலியே நமக்கு வந்துரும். ஏன் அப்படின்னா, உலகம் பூரா ஃபண்ட கொண்டு போறது. எதற்காக அப்படின்னா, வேக்சினுக்காக. நெஞ்சுவலியே வந்துரும். டார்கெட்லயே. அடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா, எஜுகேஷன். அதுக்கு அடுத்து உணவு. இந்த 3யுமே சமகாலத்துல நீ எங்கேயுமே பண்ணி பார்த்ததே இல்லையேடா! அப்டின்னா, சமகாலம் வேணாம். எப்பயுமே நாங்க பண்ணி பார்த்ததில்ல. உனக்கு தெரியுமா? அப்படின்னு சிம்பிளா போயிருவாய்ங்க. ஏன் அப்புட்ன்னா, வேக்சின் புரோகிராம்க்காக அமெரிக்கா எங்கேயும் ஃபண்ட் பண்ணுச்சா? அப்படின்னு கேட்டா, அப்புட்லாம் ஒண்ணும் கிடையாது. கண்டுபிடிச்ச வேக்சின எங்கேயாச்சும் சப்ளை பண்ணுச்சா? அப்படின்னு கேட்டா, அதுவும் கிடையாது. எஜுகேஷன பொறுத்தவரையும் கேட்கவே வேண்டாம். இவனுங்க போய் கிளி கிளின்னு கிழிச்சதெல்லாம் ரொம்ப கம்மி தான். அடுத்து உணவு, அத ஆப்பிரிக்கா பகுதிகள்ல தராய்ங்க. அத தந்துப்புட்டு அங்க உள்ள அம்புட்டு வளங்களையும் தூக்கிட்டு வந்துருவாய்ங்க. முழுக்க முழுக்க இத ஒரு அரசியலுக்காகவே பயன்படுத்துறார்கள். இது இன்னைக்கு நேத்து இல்ல, காலங்காலமா இருக்கு. இப்ப இந்த அமைப்போட ஃபண்ட தான் புடுங்குறார்கள். சொல்லப்போனா இந்த அமைப்பையே கிளச்சு போட்டரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார்கள். இந்த அமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்க போய் தான் அங்க இருந்து வரக்கூடிய ஏகப்பட்ட என்ஜிஓக்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காய்ங்க. காரணம் இருக்கிறதுலே பெரிய குடம் இதான். இதுக்கு கீழ அவனுங்கலாம் போய் நல்லா சமத்து பிள்ளை மாரி உட்கார்ந்துகிட்டு, ஊர் உலகத்துல செய்யாத அல்சாட்டியம் கிடையாது. ஏகப்பட்ட நாடுகள்ல விஷமத்தனமான வேலைய திணிக்கிறதுல முதன்மை நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடிய அமைப்ப கிளச்சு பார்க்கிறார்கள். எலான் மஸ்கோட ஒரே வேலை, இதுக்குள்ள மிகப்பெரிய அடிப்படைவாதிகள் இருந்துகிட்டு உசுர எடுக்குறாய்ங்க எதம்மா, இத கிளச்சு புடுவோம் அப்படிங்கிறத, ஏறக்குறைய ட்ரம்ப்போட மனநிலையும் அதான். காரணம் இதுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இவர்கள் கட்சி ட்ரம்ப்புக்கு எதிரா இந்த மாரி பல வேலைகளையும் இவர்கள் செய்றார்கள் அப்படிங்கிறது முதல் காட்டம். அங்க தான் காட்டமே ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து அமெரிக்கா குடுக்கக்கூடிய ஃபண்டிங் அப்படின்னு வெளியில கால்குலேட் பண்ணோம்னா, ஏறக்குறைய 40%க்கு மேல இந்த அமைப்புல இருந்தே போகுது. இவ்வளவு ஃபண்ட் வெளில போது அப்படிங்கிறதும் இவர்களுக்கான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. பொதுவாவே டொனால்ட் ட்ரம்ப் செலவுகள குறைக்கக்கூடிய ஆள் தான். தேவையில்லாத செலவு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. இன்டர்நேஷனல் ஏஜென்சிக்கு குடுக்கக்கூடிய ஃபண்டுகள பூரா குறைக்கிறாரு. அதே மாரி அமெரிக்க ராணுவம் வெளியில செய்யக்கூடிய ஃபண்டுகளையும் குறைக்கிறார். அதுபோக வெளியில செலவு பண்றதுக்குன்னே ஒரு இயக்கம். இத விட்டு வைப்பாரா? ஆட்டோமேட்டிக்கா இதோட ஜோலியையும் முடிக்கிறார்கள். எந்த அளவுக்கு அப்டின்னா, இவனுங்க காலங்காலமா இருக்கக்கூடிய ஆட்கள். இவர்கள் கையில ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஏன்னா, இவன் போய் நல்லது செய்ய போறதில்ல. அந்த நாட்ட கெடுத்து, அந்த நாட்ட அமெரிக்காவோட கண்ட்ரோலுக்கு மறைமுகமாவோ, நேரடியாவோ கொண்டு வரணும். இவ்வளவுதான் டார்கெட்டு. இதற்காக செலவு பண்ணக்கூடிய ஆட்கள் கையில என்ன இருக்கும்? 1 டசன் ரகசியம் இருக்கும். இப்ப எலான் மஸ்க் தலைமையில இருக்கிற டோஜ் டீம் போய் அந்த கதவ தட்டுது. கதவ தொறக்க மாட்டேங்கிறாய்ங்க. கதவ உடைச்சு புடுவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி மிரட்டி உள்ள போய் சில ரெய்டு பண்ணியிருக்கார்கள். டாக்குமெண்ட்லாம் சீஸ் பண்ணியிருக்கார்கள். இதுல முக்கியமான சீக்ரெட் அப்படின்னு வெளில வந்துருச்சு. இத வச்சு பைடன் நிர்வாகத்துல நடந்த சில குளறுபடிகளையும் வெளியில கொண்டு வரவும் வாய்ப்பு இருக்கு. அத வச்சு அவனுங்களுக்குள்ளேயே சத்தம் இல்லாம டீல் பேசி முடிச்சுக்கவும் வாய்ப்பு இருக்கு. எது எப்படியோ ஏகப்பட்ட நாட்கள், ஏகப்பட்ட நாடுகள உலுக்கி எடுத்த டிபார்ட்மெண்ட்ட இப்ப ட்ரம்ப் உலுக்கி எடுக்குறாரு. சரி இந்த அமைப்ப கிளைப்பாரா அப்படின்னு கேட்டா, ஏறக்குறைய கிளைக்கிறது கன்ஃபார்ம் தான். ஏன் அப்படின்னா, ரெய்ட முடிச்சுட்டு போயிட்டார்கள். முக்கியமான டாக்குமெண்ட்ட தூக்கிட்டு போயிட்டாய்ங்கன்னு இவனுங்க கத்த, அவனுங்க அங்கருந்து சத்தம் இல்லாம அம்புட்டு பயலுக்கு மெயில் அனுப்பிச்சுட்டாய்ங்க. இன்னைக்கு காலையில வேலைக்கு வர வேணாம். திருப்பி மெயில் வரும்போது நீ ஆஃபீஸ் பக்கம் வந்தா போதும் அப்படின்னு. அப்ப முடிஞ்சு போச்சா? எம்ப்ளாய பூரா தூக்குறார்கள். ஒட்டு மொத்தமா இந்த டீம கிளைக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, இதுக்கு குடுக்குற ஃபண்ட் பூராமே வேஸ்ட்டு தான். அதனால இத கிளைக்கிறோம். எங்க கொள்கை நாங்க இத சொல்லி தானே ஜெயிச்சோம். இத செய்றோம் அப்படின்னு சிம்பிளா கடந்து போயிருவார்கள். இப்ப இந்த அமைப்பு போனதுக்கப்புறம் கீழ உள்ள ஜார்ஜ் சோரோஸ் போன்ற என்ஜிஓக்களோட நிலைமை அதுவும் தள்ளாடும். அவனுங்கலாம் தள்ளாடும்போது உண்மையிலேயே நமக்கு நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது. காரணம் பங்களாதேஷ்ல அமெரிக்கா இறங்கி வேலை செஞ்சுச்சா அப்படின்னு கேட்டா, அங்க உள்ள அமெரிக்க உளவுத்துறைகள் செஞ்ச வேலைய காட்டிலும் இந்த என்ஜிஓக்கள் செஞ்ச வேலை தான் ஜாஸ்தி. வாரத்துக்கு ஒரு முறை எவனாச்சும் ஒரு பிரைவேட் ஜெட்ல ஏறி வந்துர வேண்டியது. அதுக்கப்புறம் பங்களாதேஷோட நிலைமைய பாரு. அது நாடுன்னும் சொல்ல முடியாது. காடுன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் கூட்டம் இருக்குல்ல. 2ம் கெட்டானா சுத்திக்கு திரிய விட்டாய்ங்க. இந்த மாரி பல நாடுகள செஞ்சிருக்கார்கள். இந்த வேலைகள் இனிமே குறையும்.
இந்த வேலைகள் குறையும்னு எடுத்துக்கலாம். அன்னை அமெரிக்காங்கிறனால, இத ஓர்ஸ்படுத்தி ட்ரம்போட ஸ்டைல்ல வேற விதமா பாய்வார்கள். இப்போதைக்கு இருக்கக்கூடிய சிஸ்டம் ஒழியுது. அந்த சிஸ்டம் மெஜாரிட்டி இந்தியாவுக்கு எதிரானது. அப்ப நமக்கு இது ஒரு குஷியான செய்தி தான். ஒழிஞ்சு தொலையட்டும்.